வாக்குத்தத்தம் உன்னுடையது. என் வாழ்க்கை முடிந்து போனது. என்னுடைய வாழ்க்கையில் இனி நன்மைகள் இல்லை. நான் அழிந்து போகிறேன் என்று சொல்லுகிற அநேகரை நீ பார்த்திருக்கிறாய். ஆனால் என்னை நம்பி நிற்கக்கூடிய வாழ்க்கை ஒரு நாளும் முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல. நான் ஒருவரையும் கைவிடுகிற தேவனும் அல்ல. என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமாயிருக்கிறேன். அன்பான பிள்ளையே, நீ இன்றைக்கு என்னை நோக்கி கூப்பிடு. எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஒருவேளை இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை அழிந்து போனது போல, கைவிடப்பட்டது போல இருக்கலாம். ஆனால் உன்மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். உன்னை நான் அதிகமாய் நேசிக்கிறேன். உனக்கு நன்மை செய்யும்படி நான் காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வாழ்வு முடிந்து போகிற வாழ்வு அல்ல. உன்னுடைய வாழ்க்கை துளிர்த்து பூத்து காய் காய்த்து பலன் கொடுக்கிற வாழ்க்கை. ஆகவே நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று நம்பி எனக்காக நீ காத்திருப்பாயானால் உனக்கு நான் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உன் வாழ்வை திரும்ப கட்டுவேன். ரூத் தன் வாழ்வில் எல்லா நன்மையையும் இழந்த நின்றவளை வாழ வைத்த நான் உன்னை நடத்த மாட்டேனா? என்னை நோக்கி கூப்பிடு, ஜெபி, வேதம் வாசி, பொறுமையாய் காத்திரு. உன் வாழ்விலும் நன்மைகளை காண்பாய். இன்றைக்கு நான் உனக்கு நன்மை செய்வேன். உன் வாழ்க்கை கட்டப்படும். நீ செழித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழ்வாய். என்னை நம்பினில் நீ நன்மைகளை பெறுவாய். ஆதார வசனம்: கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஏசாயா 62:4.